புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. விரிவான செய்திகள். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக 3 இளைஞர்களை உருட்டுக்கட்டை, அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த விமல், மணிபாரதி, தினேஷ் உள்ளிட்ட 3 பேருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேருக்கும் இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் 2 கும்பலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது கார்த்திக் என்பவரது வாகனத்தில் இருந்த அருவாவை கொண்டு விமல், மணிபாரதி, தினேஷ் என 3 பேரையும் சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதில் 3 பேரும் உயிர் தப்பித்து ஓடி உள்ளனர். அதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 3 பேரையும் சராமாரியாக அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேர் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் கார்த்திக் என்பவர் மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள். சக்கரத்தாழ்வார் என்பவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் உருவமாக கருதப்பெறுகிறார். விஷ்ணுவின் சக்கரத்தை சுதர்சனம் என்பர். சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதட்சிணம் செய்தால் 4 வேதங்களையும், பஞ்சபூதங்களையும், அஷ்டலட்சுமிகளையும், 8 திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 16 வகையான பேரருளும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. இதனையடுத்து சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஹோமத்தில் வேத மந்திரங்கள் ஓத பூர்ணாகுதி நடைபெற்று பெருமாளுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆஷாட நவராத்திரி 9வது நாளை ஒட்டி புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகா வாராகி அம்மனுக்கு ஸ்ரீ சண்டி ஹோமம், சகசரநாம அர்ச்சனையுடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும்.
ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதாக சாக்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. வாராகி தேவியின் ரூபத்தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏர்கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாக கூறுகின்றது. ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் 8ஆம் நாளில் வாராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை நல்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி 9வது நாளை ஒட்டி ஸ்ரீ வாராகி அவாகானம், ஸ்ரீ வாராகி ஆவரண பூஜை, சண்டி ஹோமத்துடன் மகா பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வாராகி அம்மனுக்கு ஊற்றி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்ரநாம அர்ச்சனையுடன் பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லட்சார்ச்சனை செய்து வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி கடற்கரை சாலையில் 16 அடி அகலம் 24 அடி உயரத்தில் ரங்கோலியில் கர்ம வீரர் காமராஜர் உருவப்படத்தை வரைந்த புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் வினோத். சிறு வயது முதல் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த சில வருடங்களாக மெகா சைஸ் ரங்கோலி கோலம் வரைந்து அசத்தி வருகிறார். புதுச்சேரி காவல்துறையும் இவரை ஊக்குவித்து வருகிறது. இந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி காமராஜரை போற்றும் வகையிலும் அழிந்து வரும் ரங்கோலி கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் 8 கிலோ கொண்ட ரங்கோலி மாவை பயன்படுத்தி 16 அடி அகலம் 24 அடி உயரத்தில் காமராஜர் உருவப்படத்தை கடற்கரை சாலையில் தத்ரூபமாக வரைந்து அசத்தி உள்ளார். இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து அவரை பாராட்டினர். தற்போது போலீஸ் அதிகாரி வினோத் வரைந்துள்ள ரங்கோலி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வணக்கம், என்னுடைய பேர் வினோத். நான் புதுவை காவல்துறையில் ஐஆர்பின் பெட்டலில் துணை உதவி ஆய்வாளராக இருக்கேன். எனக்கு வரையிறது ரொம்ப பிடிக்கும். நான் இது சின்னதுலேருந்தே பழக்கப்பட்டுருக்கிறேன். இப்போ ரங்கோலியில் வரையிறது இப்போ தான் இது ஒரு 3வது படம் நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் பண்ணேன், போன வாரம் ரோஹித் சர்மாவோட படம் பண்ணேன், இப்போது காமராஜர் படம். இன்றைக்கி அவரோட 121வது பிறந்த நாளை முன்னிட்டு நான் இன்றைக்கி அவர் படம் பண்ணியிருக்கேன். பல பேருக்கு இவர் யாருன்னு மறந்தே போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக என்னோடய சின்ன ஓவியத்து மூலிமா ஞாபகப்படுத்தியிருக்கேன். இது ரங்கோலி கோலமாவிலே பண்ணது. சைஸ் பார்த்திங்கன்னா 16 அடிக்கு 24 அடி அகலம். இதுதான் நான் வரைஞ்ச ஓவியத்திலே பெரிய படம். இது ஃபுல்லாக வெறும் கோலமாவில் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ கோலமாவு யூஸ் பண்ணி நான் இது பண்ணியிருக்கேன். பிரான்ஸ் தேசிய தினத்தை ஒட்டி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய ஈஃபில் டவர் தொடக்க விழா வான வேடிக்கையுடன் தொடங்கியது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் அதிக அளவில் வசித்து வருவதால் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் ஆண்டுதோறும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் மற்றும் பிரெஞ்சு மக்களை கவரும் வகையில் பாண்டி மெரினா கடற்கரையில் சிறிய அளவிலான ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. 60 அடி உயரம் கொண்ட இதில் 4 பேர் அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. வான வேடிக்கையுடன் இதன் துவக்க விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salikas.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான இன்று பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பணியாளர்கள் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அரசு பணியாளர்கள் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் மணிமாறன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளி தாளாளர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புலவர் கவிஞர் வழக்கறிஞர் கோவிந்தராசு அவர்களும் சமூக ஆர்வலர்கள் மணி மற்றும் காதர் மொய்தீன் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜர் பற்றி மாணவர்களுக்கு உகந்த வகையில் உரையாற்றி கல்விக்கண் தந்த காமராஜர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதிய தலைமுறை நிகழ்த்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பள்ளிக்கான விருதினை அறிவியல் ஆசிரியர் இளவரசியிடம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுணா, வேணு, விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளி முதல்வர் சாந்தி அவர்கள் நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரியில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் 11ஆம் தேதி கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறியதில் சிறுமி உட்பட 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதற்கு அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம்தான் காரணம் என்றும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை புதுநகர், கம்பன் நகர் மற்றும் மூகாம்பிகை நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென துர்நாற்றம் வீச தொடங்கியதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியதை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை கலைந்து போக சொன்னதால் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்த மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு
துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாளில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். அமைச்சராக பொறுப்பேற்ற திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை எதுவும் பரிந்துரைக்கவில்லை என்றும் விரைவில் அவருக்கான இலாக்கா ஒதுக்குவார் என கூறினார். என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார் துணைநிலை ஆளுநர். இன்னும் 2 நாளில் ஒப்புதல் கிடைத்துவிடும். இந்த முறை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள்ளாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆத்மஞான ஆலயம் ஆன்மீக மற்றும் சமூக சேவை அருளகத்தின் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு அசைவ விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆத்மஞான ஆலயம் ஆன்மீக மற்றும் சமூக சேவை அருளகத்தின் சார்பாக ஆலய குரு ஐயா ராமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி சிங்கப்பூர் வாழ் ஜனா ராதிகா அவர்களின் அன்பு மகள் தர்ஷிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காஞ்சி செல்லும் சாலை ஓரத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு அசைவ விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள PRTC பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினார். கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டும் சமூக சேவகரும் மற்றும் சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான பிரதாப் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி சமூக சேவகரும் மற்றும் சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான திரு பிரதாப் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் ஊர் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி சாரம் பகுதியில் அமைந்துள்ள சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அப்பள்ளிக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு KNC கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் நா. மங்கையர்கரசி அவர்கள் தலைமை தாங்கி பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு பூமாலை அணிவித்து சிறப்புரையாற்றினார். திரு K. தன்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருந்த விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாக அலுவலர் கவிஞர் மா. ரா. சிங்காரம் அவர்கள் மற்றும் கடலூர் மாவட்ட சுகாதார திட்ட ஆலோசகர் ராசவேலுமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து காமராசர் குறித்து உரையாற்றினர். இவர்கள் பேசுகையில் காமராசரின் கல்வி வளர்ச்சிக்கான செயல்பாடுகளையும் அவர் காலத்து ஆட்சியின் நேர்மை முறைகளையும் அவரது எளிமை வாழ்க்கை முறைகளையும் விவரித்து கூறினர். விழா நிறைவில் நன்றி உரையாற்றிய மஞ்சு கலைக்கூட நிறுவனர் ஓவிய ஆசிரியர் P. முத்துக்குமரன் அவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது.
இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கிராமணி மற்றும் நாடார் பேரவை அமைப்பு சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியின் பொதுநல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.